டேய் கலை, கலை சீக்கிரம் வாடா. என்னடா இது பாருடா. இதை விட்டா அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு வேற நல்ல வாய்ப்பே கிடைக்காது. என்ன சொல்ற? டேய் என்னடா பேசுற? நமக்கு ஆணி அடிச்சு படம் கூட ஒழுங்க மாட்டேன் தெரியாது, இதெல்லாம் வேலைக்கு ஆகுங்கிற? ஒரு நிமிஷம். என்னடா தேடுற? கோயம்புத்தூர்ல இருக்கிறதுலயே யார் நல்லா வீட்டை அழகுபடுத்துவான்னு தேடிட்டு இருக்கேன். ஏய் இது பாரு, நல்லா இருக்கே. யார் இது? ஐயா, ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நான் 4 வருஷமா கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டத நீங்க 4 நாள்ல கத்து கொடுக்க சொல்றீங்களே, அதான் வியப்பா இருக்கு. இது பாருங்க, மனுஷன் மூச்சு விடுறது வேணா மறக்கலாம், ஆனா முயற்சி செய்யறத மறக்கலாமா? நீங்க எனக்கு கத்துக் கொடுங்க, நான் கத்துக்கிறேன். ஏன்னா என் காதல் எனக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும். அது சரி, இந்த வேலை உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைக்கும். அது எப்படி சொல்றீங்க? எங்க நிறுவனம் கூட தான் போட்டி போடுது. அப்படியா? உங்க நிறுவனம் இது எவ்வளவு செஞ்சு கொடுக்கும்? 50 லட்சம். நாங்க இத 25 லட்சத்துக்கு முடிச்சிருவோம். ஏன்? ஏன்னா நீங்க காசுக்காக செய்றீங்க, நான் என் காதலுக்காக செய்றேன். அடே என்னடா, அவங்க யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா நமக்கு கத்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாடா, சிரிக்கிறாங்கடா. ஐயோ, தம்பி, இது எங்க தாத்தா காலத்து வீடு. 4 தலைமுறையா இங்க தான் வாழ்ந்துட்டு வர்றோம். என் பேத்தி தான் இதை நவீனப்படுத்தணும்னு ஆசைப்படுறா. நல்லா பண்ணி கொடுங்க தம்பி. நிச்சயமா நிச்சயமா. கைலம்மா, வணக்கம். வணக்கங்க. வாம்மா. இதுதான் என் பேத்தி, இந்த வீட்டு இளவரசி. வீடு முழுக்க உங்க விருப்பப்படி பண்ணி கொடுத்துருங்க. இவ்வாறே மட்டும் இவ விருப்பப்படி பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க. நல்லது தம்பி, எங்க எல்லாருடைய உயிரே அவதான். அவ விருப்பத்துக்கு மாற நாங்க எதையுமே செஞ்சது கிடையாது. பார்த்து நல்லபடியா பண்ணி கொடுங்க. சரிங்க ஐயா. வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா எடுத்துக்கோங்க தம்பி. கயல், ஒரு நிமிஷம். உங்க அறையை கொஞ்சம் திறந்து விடுறீங்களா? படம் எடுக்கணும். இதுக்கு இந்த மஞ்சள் சரியா இருக்கும். இங்கயா? அங்க. இதா? மஞ்சள் அடிச்சா கோயில் பண்ண மாதிரி ஆயிடுது. சும்மா இருடா. சும்மா இரு. இந்த பகுதி முழுதும். முழுக்க ஒரு தடவை அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அடிக்கணும், புரியுதுங்களா? சரி, இங்க வாங்க வாங்க இங்க வா. இது அங்கேயே கொண்டு போய் வச்சிரு. போ போ.
நல்லா இருக்கு தம்பி, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. டேய் மேல பாரு, விட்டு விட்டு அடிச்சிட்டு இருக்க நீ. கலை அவனை சரியா அடிக்க சொல்றா, பாரு சொட்ட சொட்டையா இருக்கு. டேய் டேய் நான் பாத்துக்கறேன்டா. அடடா வாங்க 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 வாங்க. மாமா எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் மாமா. என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு போட்டி இருக்கு மாமா, நீங்க ஒரு வீடு செஞ்சு தரணும். அப்படியா? நான் வீடு செஞ்சு கொடுத்து நீங்க போட்டியில கலந்து பரிசு வாங்குறது நல்லா இருக்காது. நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன், நீங்க கத்துக்கிட்டு அப்புறம் நீங்க போட்டியில சேருங்க. எப்படி? அதான் நல்லா இருக்கும். வாங்க, இது அப்படியே இழுத்துட்டு வாமா. டேய் அது அப்படியே ஒட்டி மேல வச்சிரு, மேல வச்சிரு போதும். சொல்றது கேளு. நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? இது ரெண்டுத்தையும் இப்படி வச்சு அப்படி மேல பார்த்து பார்த்து கொட்ட போற. இங்க வா, வளவா. அது நல்லா ஒட்டிட்டியா? அப்படியே கூட பாப்போம். பண்ணி முடிச்சிட்டே இல்லையா? காட்டு. நல்லா இருக்கே வேலை. என்ன பாக்குறேன்? ஒண்ணு உள்ளவா, இல்லைன்னா வெளியே போயிட்டே இரு. அது ஒண்ணு இல்ல மாமா, நீங்க சொல்லித்தாங்க. அது என் அத்தை பொண்ணு, இப்படிதான் அடிக்கடி என்ன ஆசையா பாக்கும். சரி வாங்க, மெதுவா பொறுமையா எடுத்து வைங்க. பார்த்து அந்த மடுத்து எடுங்க. அப்படியே அப்படியே. இப்ப குருவி குட்டி எடுங்க. டேய் பார்த்து, குருவி பறந்துட போகுது. மெதுவா வை பாப்போம். அப்படி வை. அப்படிதான். அவ்வளவுதான், வீடு முடிஞ்சு போச்சு. அப்படி போ. அடே கதிரவா, ம் இது குடும்பமாடா. குடும்பமாடா அது? இந்த மாதிரி குடும்பத்தை உலகத்துல எங்கேயாவது பாத்துருக்கியா நீ? ஏய் என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, ஒரு குடும்பம்னா சண்டை இருக்க வேண்டாமா, சச்சரவு இருக்க வேண்டாமா, போட்டி இருக்க வேண்டாமா, பொறாம இருக்க வேண்டாமா, ஒரு வீடு ஒரு பிரச்சனை வேண்டாமா? அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காங்களேடா. அடே கதிரவா, வாசல்ல கட்டி போட்டிருக்காங்களே நாய், அது கூட நம்மளை பார்த்து குலைக்க மாட்டேங்குதுடா. நாய் கூட அநியாயத்துக்கு நல்லதா இருக்கு. ஆனா அந்த வயசான ஆள் இருக்காரு, அவர் தாண்டா பிரச்சனையே. ஏன்னா இந்த தாத்தா ஒரு பழைய பஞ்சாங்கம் வச்சு, ஏன்டா அவங்க தாத்தா கட்டின வீடுன்னு சொல்லிட்டு புதுசாக்கணும் பழசாக்கணும். ஐயா பேசாம இடிச்சு போட்டு அடுக்குமாடி கட்டி 4 வீட்டுல இவங்க இருந்தோமா, மீதியை வாடகை விட்டு சந்தோஷமா இருந்தோமா இல்லாம இங்க சொரண்டி அங்க பூசின்னு சொல்லிட்டு ஐயோ பெருசு ரொம்ப பழசு. டேய் கோவிலும் சாமியும் கூட தாண்டா பழசு, அதனால அதை நம்ம எடுத்துருமா என்ன? டேய் அது புனிதமானதுடா. அதே மாதிரிதான் இந்த வீடும் புனிதமானதுடா. டேய் கலை, நீ சொல்ற மாதிரி அடுக்குமாடி வீட்டுலலாம் செங்கல் சாந்து இரும்பு தாண்டா சேர்ந்துருக்கு, மனசெல்லாம் தனித்தனி தாண்டா இருக்கு. 2வது மாடியில ஒருத்தனுக்கு பிறந்த நாள்னா 3வது மாடியில இருக்கவனுக்கு தெரியவே தெரியாது. 4வது மாடியில ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா 5வது மாடியில இருக்கிறவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல தாண்டா அதிகமா திருட்டும் கொலையும் நடந்துட்டு இருக்கு. டேய் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எத்தனை பேரோட கனவை இயக்கம் தெரியுமாடா? நம்மளாலதான் இந்த மாதிரி வாழ முடியல, வாழ்றவங்களை பார்த்தாத சந்தோஷப்படுவோமே. வா. ஐயா ஐயா ஐயா, அது இங்கே வச்சு. அங்கே வச்சு. முழுமை நிலா, அழகு நிலா, முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்தெழுந்தார் போலே. சொல்லுங்க பார்க்கலாம். முழுமை நிலா, அழகு நிலா, முளைத்தது விண்மேலே, பழமையிலே புது நினைவு ஐயா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது இதே பாடலை கொஞ்சம் இசையோட கலந்து சொல்லி கொடுத்தா இவங்க மனசுல இன்னும் கொஞ்சம் ஆழமா பதியுமே. இந்தாங்க தம்பி, நீங்களே சொல்லி கொடுங்க. சரி. நல்லா ஊத்து ஊத்து, நிறைய ஊத்து. போதுமாங்க? இன்னும் கொஞ்சம் தான். போதும் போதும் போதும். கலக்கு, நல்லா கலக்கு. பண்ண மாறுதா? மாறுதுங்க. மாறுது மாறுது. போகுது போயில. ஏன்டா துணி போட்டு கிழிச்சிட்டு இருக்க? நாளை பின்ன நீ என்னடா வேலை செஞ்ச கிழிச்சேன்னு கேட்டுற கூடாதுன்னு அதான் கிழிச்சுக்கிட்டு இருக்கேன். அடடா,
அவ்வளவு பெரிய புத்திசாலிடா நீ. அப்புறம் இல்லையா? இந்த வந்துட்டாரு. உன் புத்திசாலித்தனத்தை நான் பாக்குறேன். நீ ரொம்ப விவரமான ஆள்றா. என்னண்ணே? உன் அறிவை கொஞ்சம் சோதிச்சு பாப்போம். வா வாங்க பாத்துருவோம். உனக்கு கொஞ்சம் கஷ்டமான போட்டியா தான் வைக்கணும். என்னண்ணே செவத்துல போய் கை வைக்கிறீங்க? நல்லா குறிப்பாத்து குத்துறா. ஓங்கி குத்தவா மெதுவா குத்தவா? ஓ விருப்பம்டா. அப்போ ஓங்கியே குத்திரும். ஏன்டா நீ குத்தும் போது கையடிப்பேன்னு கூடவா தெரியாது? ஒழுங்கா கிழிக்கிறத விட்டுட்டு உருப்படியா தான் வேலையை செய். சின்ன வயசுல விளையாட்டு கூட உனக்கு தெரியாம சின்ன புள்ளத்தனமா. அந்த பக்கத்துல வச்சுங்க பாப்போம். வாங்க. இதை வெளியே கொண்டு போய் வைங்க. கதிரவா, என்னடா நேத்து ரொம்ப அருமையா பாடுனடா. எவ்வளவு அழகா பாடுற நீ. ஆனா என்ன பிரயோஜனம்? கேட்டவங்க எல்லாரும் பாராட்டினாங்க, கேட்க வேண்டியவங்க கேட்கலையே. ஓ, அத சொல்றியா? முழுமை நிலா அழகு நிலா முளைத்திருந்தேன் மேலே. அழகு நிலா அருமை நிலா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கங்க. நான் சேரலாதன். வெண்ணிலா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நல்லபடியா தானே? இந்தாங்க என்னோட நன்றிங்க. பரிசு. வணக்கம். வணக்கங்க. ஒரு வீட்டை எப்படியெல்லாம் அழகுபடுத்தலாங்கிற குறிப்புகள் இதுல இருக்கு. உறுதியா உங்களுக்கு இது பயன்படும். உங்க காதலை நீங்க ஜெயிப்பீங்க. உங்க திருமணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்கு உங்க 2 பேரையும் என்னோட விமானத்துல ஏத்தி ஒரு வண்ணத்து பூச்சி வானத்துல சிறகடிச்சு பறக்கிற மாதிரி பறப்பேன். அந்த வாய்ப்பை நீங்க எனக்கு தரணும். நிச்சயமா வர்றேன். சரி. வாங்க வாங்க. எப்படி நம்ம ஆளு? ரொம்ப அருமையா இருக்காரு. கதிரவா, உன் காதலுக்காக நீ இவ்வளவு சிரமப்படுறத பார்க்கும்போது அந்த பொண்ணு மேல ரொம்ப பொறாமையா இருக்கு. அடடா. நான் ஒரு தடவை அவளை பார்க்கணுமே. அதனால என்ன? ம்? நாளைக்கு பாத்துருவோம். சரி. அந்த அறைக்குடா. அந்த அறைக்கா? இதடி. மாத்த மாட்டல. அதான் சொல்லிட்டேன், இதானே முடிவு சரி, பண்ணோம். சரி. போ. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டாம். வேலையெல்லாம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு போல இருக்கு. இவங்களா? ஐயோ இல்லைங்க இல்லைங்க. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க. நன்றி. உங்களுக்கு? இல்ல எனக்கு வேண்டாம், பரவாயில்ல. சரி. வணக்கம். வணக்கம். வாங்க. இவங்களா? எங்க அவங்க அம்மாங்க. நீங்க முறைய மாத்திட்டு போறீங்க. என்னங்க இது? எனக்கு மேல நீங்க அலையறீங்களே. எல்லாம் ஒரு ஆர்வம் தாங்க. உங்களுக்கு அப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி?